அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவன் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை வரட்டுமாக. தினம்தோறும் ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 25வது அத்தியாயமான அல் ஃபுர்கான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் நாளைக்கு மறுமையில் நிகழ்வரக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி இறைவன் எடுத்துரைக்கிறான். மறுமை நாளில் ஒட்டுமொத்த மக்களுக்குமான கணக்கு தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில மக்களினுடைய நிலைமையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். வ கதிம்னா இலாமா அமிலோ மின் அமல், அவர்கள் செய்த நல்லறங்களின் பக்கம் நாம் விரைந்து செல்வோம். ஒரு சில மக்கள் நல்லறங்கள் ஏராளமான நன்மைகளை செய்து வைத்திருப்பார்கள். அந்த நல்லறங்களின் பக்கம் நாம் சென்று ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, அவர்களினுடைய ஒட்டுமொத்த நன்மைகளையும் பரப்பப்பட்ட புழுதிகளாக நாம் மாற்றி விடுவோம். அவர்களினுடைய நன்மைகள் அவர்களுக்கு எந்த விதமான நன்மையையும் பயக்காது. அவ்வளவு நன்மைகளை சம்பாதித்தும் அது எந்த விதமான பிரயோஜனமும் படாத பரப்பப்பட்ட புழுதிகளாக மாறி போய்விடும் என்று இறைவன் ஒரு சில நபர்களினுடைய நன்மையை குறித்து பேசுகிறான். உண்மையிலேயே இவர்களை விட ஒரு மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது. நன்மையே செய்யாம இருந்து தீமை அதிகமா செஞ்சு நரகத்துக்கு போனாங்கன்னா அவர்களை பார்க்கும்போது கூட நன்மை செய்யல நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். நன்மைகள் அதிகமாக செய்து நன்மைகளை சம்பாதித்து வைத்து மலை போல நன்மைகளை வைத்திருந்தும் கூட அந்த நன்மை எந்த ஒரு பயனையும் அளிக்காமல் ஒட்டுமொத்த நன்மைகளும் பரப்பப்பட்ட புழுதிகளாக மாற்றப்பட்டு தீமைகள் அதிகமாக இருப்பதை போன்று காட்சியளிக்கப்பட்டு நரகத்திற்கு செல்லப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பல மக்கள் இன்றைக்கு எப்படின்னா நன்மைகளை ஆர்வமாக செய்கிறோம், ஆனால் இந்த நன்மை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை பற்றி சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு நற்காரியமாக இருந்தாலும் அதற்கு அடிப்படை இறையச்சம், இறைவனின் மீதான ஒரு அச்சத்தோடு இறைவனுக்காக செய்தால் மாத்திரம்தான் இறைவன் அந்த ஒரு நன்மையை ஏற்றுக்கொள்வான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒரு சஹாபி. இவர் எந்த அளவுக்கு இருப்பார்னா, ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து ஏராளமான ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு மனிதர் தர்மம் கேட்டு வருகிறார். அப்படி தர்மம் கேட்டு வரக்கூடிய அந்த நபருக்கு இவர் தர்ம பொருட்களை வழங்குகிறார், ஒரு சில நாணயங்களை வழங்குகிறார். அந்த தர்மத்தை பெற்றுக்கொண்ட நபர் இப்னு உமர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இப்னு உமரே, இறைவன் உங்களினுடைய இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்வானாக. வேற எதுவுமே அவர் சொல்லல. அவர் ஒரு நல்ல உரையில இந்த ஒரு தர்மத்தை பாராட்டுகின்ற வகையில இறைவன் உங்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனை செய்கிறார். இப்னு உமரே, இந்த தர்மத்திற்கான கூலி அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கணும், இந்த தர்மத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு சென்று விடுகிறார். இப்னு உமர் அவர்களினுடைய சஹாக்கள் அருகில் இருக்கிறார்கள். திரும்பி இப்னு உமரை பார்க்கிறார்கள். இப்னு உமரினுடைய கண்கள் கலங்கி அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். உடனே அவர்களினுடைய தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இப்னு உமரே, எதற்காக இப்படி அழுகிறீங்க? பெருசா எதுவும் நடக்கல. ஒருத்தர் தர்மம் கேட்க வராரு, நீங்க தர்மத்தை கொடுக்குறீங்க, அல்லாஹ் இந்த தர்மத்தை ஏத்துக்கணும்னு சொன்னார், வேற எதுவும் சொல்லிடலையே, இதை நினைத்து எதற்காக நீங்கள் கண்களை கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு இப்னு உமர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய நற்காரியங்களிலிருந்து அல்லாஹ் 2 ரக்காய் தொழுகை மட்டும் ஏற்றுக்கொண்டு விட்டான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அஹ்பப்துல் மௌத், நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். இப்ப எனக்கு மரணத்தின் மீது விருப்பம் கிடையாது, மரணம் எனக்கு வர வேணாம்னு தான் நான் சொல்றேன். அந்த அளவுக்கு நான் என்ன நன்மைகளை செய்யல, நான் செஞ்சிருக்கிற நன்மை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்னு தெரியல. நாம் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாளைக்கு நாம் சொர்க்கவாதிகள். எவ்வளவோ நன்மைகளை செய்து வைத்திருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம், தொழுகையில் கவனத்தோடு தொழுகிறோமா? இறைவன் ஏற்றுக்கொள்கின்ற வகையில நம்முடைய தொழுகை அமைந்திருக்கிறதா? 1 மாத காலம் நோன்பு நோற்றும், அந்த 1 மாத கால நோன்பில் எந்த விதமான தேவையற்ற காரியங்களிலும் ஈடுபடாமல், தீமையான பாவமான செயல்களை செய்யாமல், சண்டைக்கு செல்லாமல், பொய்யான காரியங்களில் ஈடுபடாமல் இருந்தால்தான் அந்த ஒரு நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அந்த 1 மாத கால நோன்பு நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கணக்கில் கொள்ளப்படுமா? சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களையும் வெறுமன கடமைக்கென்று செய்துவிட்டு சென்று விடக்கூடாது. இந்த நற்காரியத்திற்கான கூலி நாளைக்கு மறுமையில் எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ் இந்த நற்காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபாவை எழுப்ப சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இறைவனினுடைய கட்டளை கிணங்க காபாவை எழுப்புகிறார்கள்.
கட்டி எழுப்பியதற்கு பின்பாக இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா, இந்த ஒரு நற்காரியத்தை எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. எத்தனை பேர் பிரார்த்தனை செஞ்சிருப்போம், தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும், அல்லாஹ் சுபு தொழுகிற 2 ரக்காய் தொழுதுட்டோம், இந்த 2 ரக்காயத்தினுடைய இந்த தொழுகையை நீ ஏற்றுக்கோ, இதற்கான கூலி எங்களுக்கு தந்து விடணும், ஒரு நாள் ஒரு பொழுதாவது நாம் பிரார்த்தனை செய்திருப்போமா? ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட நற்காரியமாக இருந்தாலும், சிறிய சிறிய தர்மத்திலிருந்து மிகப்பெரிய நற்காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அந்த நற்காரியங்களுக்கான கூலி இறைவனிடத்தில் ஏற்கப்பட்டு இறைவன் அந்த நற்காரியத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனை இறைவனிடத்தில் வைத்தால் நிச்சயம் நம்முடைய எல்லா நற்காரியங்களுக்குமான ஒரு பயனை நம்மால் மறுமையில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பயன் தரக்கூடிய ஏராளமான நற்காரியங்களை செய்யக்கூடிய நல்லடியார்களாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.